நாட்டின் 15வது துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 452 வாக்குகளை பெற்று எதிர்த்து போட்டியிட்ட இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை விட 300 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவரை விட 152 வாக்குகள் அதிகமாக பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராகிறார். இன்று நடைபெற்ற இந்த தேர்தலில் 781 வாக்காளர்கள் எம்பிக்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற நிலையில் 767 பேர் வாக்களித்தனர். 381 வாக்குகள் பெற்றால் அவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகலாம் என்ற நிலையில் 452 வாக்குகளை பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்த வாக்குகள் 767. அதில் சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்குகள் 452, சுதர்சன் ரெட்டி பெற்ற வாக்குகள் 300, 15 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 98.2% வாக்குகள் பதிவான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இதனால் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராகிறார் சிபி ராதாகிருஷ்ணன். தமிழகத்தைச் சேர்ந்த 3வது துணை குடியரசு தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற்றது. அதன் பின்னர் 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பின்னர் நாடாளுமன்ற செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான PC மோடி அதிகாரபூர்வமாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டார். அதன்படி சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். இதனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியாகிறார் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன். தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் 2 முறை மக்களவை எம்பியாகவும் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராகவும் இருந்த நிலையில் ஜெகதீப் தங்கர் திடீரென அவர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த ஜூலை 21ஆம் தேதி அவர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து இன்று தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்த நிலையில் இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த எம்பிக்கள் 781 பேர் தகுதி பெற்றவர்கள் இருந்த நிலையில் 767 பேர் வாக்களித்தனர். அதில் 452 வாக்குகளை பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.